ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். மகாபாரதம் தொடர்கிறது. நேற்றைய அத்தியாயத்தில் பாண்டிய மன்னர் சித்திரவாகனனிடம் அர்ஜுனர் அரண்மனையில் தங்கினார். அவருக்காக ஸ்பெஷல் ஏற்பாடுகள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவருடன் பல நாட்டு விருந்தாளிகள், பல நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்தணர்கள், இவங்கெல்லாம் பாண்டிய நாட்டில் அரசருடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தாங்க. அப்போ பாண்டிய அரசன் சித்திரவாகனனுக்கு ஒரு மகள் இருந்தால், அவள் பெயர் சித்திரா கோதை. அப்போ அரசர் என்ன பண்ணினார் அப்படின்னா, நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். பாண்டிய நாட்டிலிருந்து வந்த பாண்டிய நாட்டு மன்னர், வடநாட்டிலிருந்து வந்தவர் அர்ஜுனர், பாண்டவ வம்சத்தைச் சேர்ந்த அர்ஜுனர் என்பதை நன்கு அறிந்து கொண்டார். விவரங்களை சேகரித்து கொண்டார். இதன் பின்பு எப்படியாவது அர்ஜுனருடன் பேசி திருமணத்தை முடித்து விட வேண்டும். நம் ஒரே மகளையும் இப்படி ஒரு சிறப்பான அழகனான வடநாட்டில் இருந்து வந்த மன்னர் குலத்து மைந்தனான அர்ஜுனருக்கு மனம் முடிப்பது என்று தீர்மானம் செய்து அந்த பெண்ணை பேசி முடித்து திருமணமும் செய்து வைத்து விடுகிறார். அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவர் கூறுகிறார், எனக்கு ஒரே ஒரு பெண்ணு தான், ஆண் குழந்தை கிடையாது. இந்த குழந்தையை நான் வைத்து கொள்கிறேன் என்று கூறி ஒப்பந்தம் பேசிக்கொண்டு சிறப்பானது ஒரு திருமணத்தை பிடிவாதமாக நடத்தி வைத்து விட்டார் அர்ஜுனருக்கு. நாளைய அத்தியாயத்தை தொடரும். நாளை பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.